சிறகடிக்க ஆசை சீரியல் இன்னைக்கான எபிசோடில் எல்லார் ஒய்ஃபுமே கையில் மெஹந்தி வச்சுருக்கிறதுனால ஹஸ்பண்ட்ஸ் எல்லாருமே சாப்பாடு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. விஜயாவுக்கு கூட அண்ணாமலை ஊட்டி விட்டுட்ருப்பாரு. அப்போ ஸ்வேதா கிட்ட அந்த இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸர் கேட்பாரு, நான் வேணா உங்களுக்கு ஊட்டி விடவா அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, நான் கை கழுவிட்டு அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. முத்து கூட நம்ம மீனாவுக்கு சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் விஜயாவுக்கு ஒரு பார்சல் வரும். என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அதில் சேரீ இருக்கும். எனக்கு இது யார் அமுச்சு விட்ருப்பா அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏதோ உங்களுக்கு பிடிச்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி கூட சொல்லுவாங்க. அப்போ சேரீ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னால், நான் சொன்னேன்ல அத்தைக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லுவாங்க. அப்போ என்ன நீ இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நாங்கள் 2 பேர் தான் எங்கள் கல்யாணத்துக்காக உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் பண்ணோம் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி சொல்கிறாங்க. நீதாம்மா இப்படி பண்ணியிருப்ப, உனக்கு தான் அந்த செலெக்ஷன்லாம் பண்ண தெரியும், வசதியாக இருக்கவங்களுக்கு தான் அது தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. மீனாக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. அதுக்கப்புறமா எல்லாருமே லெஹங்கா ட்ரெஸ்ஸுக்கு மாற்றிட்டு ஈவினிங் ஃபங்க்ஷன் நடந்துகிட்ருக்கு. அப்போ கையில் மெஹந்தி நல்லா பிடிச்சிருக்கு. அப்போ ஸ்வேதாக்கும் நல்லா டார்க்காக இருக்குது, பாசம் அதிகமாக இருக்கும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அவங்க அந்த ஆஃபீஸரை பார்க்குறாங்க. அவரும் இங்கே தான் பார்த்துட்ருப்பார். இந்த சீனில் விஜயா அந்த சேரீ உடுத்துட்டு வந்துடுவாங்க. பார்வதி பார்த்துட்டு, இந்த சேரீ நீர் உனக்கு ரொம்ப அழகாக இருக்குது, அப்படியே 10 வயசு குறைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டி தள்ளிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ சத்யா அவங்க மாமியார் கூடயும் ஒய்ஃபோடையும் வந்திருப்பார். இப்போ நீ வரமாட்டேன்னு சொன்னல அப்படின்னு சொல்லி முத்து கேட்பார். இல்லை, நான் எங்கள் அத்தைக்கிட்ட சொன்னேன், அத்தை வரலான்னு சொல்லி சொன்னாங்க, அதனால தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே டான்ஸு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ பாட்டிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வந்துட்டுருக்கோம். கூடிய சீக்கிரம் பாட்டிக்கு ஞாபகம் வந்துடும் அப்படின்னு சொல்லி முத்து யோசிச்சுட்ருப்பார். இதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது.